வங்கக்கடலில் வரும் 23ஆம் தேதி உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் நாளை மறுதினத்துக்குள் கரைக்கு திரும்ப உத்தரவு. நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, திருவாரூர் மாவட்ட கடற்கரை பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று பிரதீப் ஜான் கணிப்பு. கோவில்பட்டி, சிவகங்கையில் இரவில் பரவலாக மழை. தொடர் மழையால் தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. ஏஆர் ரஹ்மானை விவாகரத்து செய்வதாக மனைவி சாய்ரா பானு அறிவிப்பு. கண்ணுக்கு தெரியாத முடிவாக தெரிவதாக ஏஆர் ரஹ்மான் வேதனை. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண வழக்குகள் சிபிஐக்கு மாற்றப்படுமா? இன்று காலை தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். ஹிந்தி திணிப்பிற்கான பரப்புரை கருவியாக எல்ஐசி இணையதளம் இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். எல்ஐசி இணையதள முகப்பு பக்கத்தை ஹிந்தியில் மாற்றம் செய்ததற்கு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரும் எதிர்ப்பு. ஆங்கிலத்தில் இருக்கும் வகையில் எல்ஐசி இணையதள முகப்பு பக்கம் மாற்றம். தொழில்நுட்ப கோளாறால் ஹிந்தி மொழியில் இருந்ததாக எல்ஐசி தரப்பு விளக்கம். சென்னையில் இன்று கூடுகிறது திமுக உயர்நிலை செயல்திட்டக் குழு. 2026 சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வது குறித்து ஆலோசனை. 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு வாழ்வா சாவா பிரச்சினை என முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி பேச்சு. கட்சிக்குள் ஒற்றுமை இல்லாவிட்டால் எதிர்க்கட்சியாகவே இருக்க நேரிடும் என தங்கமணி எச்சரிக்கை. தாவேக நிர்வாகிகள் அனைவருடனும் விரைவில் வீடியோ காலில் விஜய் பேசுவார். மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த் தகவல். நீங்க வீடியோ கால்லாம் சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் கூடிய சீக்கிரம் இனி வரும் காலங்கள்ல கண்டிப்பாக அதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். சென்னை குன்றத்தூர் அருகே வீட்டிலேயே மனைவிக்கு பிரசவம் பார்த்த கணவர். வாட்ஸ்அப் குழுவை பார்த்து பிரசவம் பார்த்த கொடூரம். நெல்லை தியேட்டரில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட வழக்கில் ஒருவர் கைது. அமரன் திரைப்படத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெட்ரோல் குண்டு வீசியதாக விசாரணையில் தகவல். செங்கல்பட்டு ரயில் நிலையம் அருகே பராமரிப்பு பணி. இன்று முதல் 4 நாட்களுக்கு பகல் 1:10 முதல் 3 நாட்களுக்கு சிங்கப்பெருமாள் கோயில் வரையே ரயில் இயக்கம். கடலூர் அண்ணா மேம்பாலம் அருகே உள்ள போக்குவரத்து சிக்னலில் கழன்று விழுந்த டிஜிட்டல் விளம்பர பலகை. இருசக்கர வாகனத்தில் சென்றவருக்கு லேசான காயம். சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு உதவ சுவாமி சாட்போட் என்ற வாட்ஸ்அப் செயலி. தேவையான வழிகாட்டுதல்களை பெறலாம் என பத்தினம்திட்டா மாவட்ட ஆட்சியர் தகவல். பிரேசிலில் G20 மாநாட்டுக்கு இடையே ஆஸ்திரேலியா, பிரேசில், அர்ஜென்டினா நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. விஸ்வா வித்யா குருகுல மாணவர்களின் ராமாயண நாடகத்தையும் பார்வையிட்டார். அமெரிக்கா வழங்கிய ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா மீது தாக்குதலை தொடங்கியது உக்ரைன். அணு ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தும் புதிய கொள்கைக்கு ரஷ்ய அதிபர் புதின் ஒப்புதல். மகளிர் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி தொடர். ஜப்பானை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்திய அணி. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. தமிழ்நாட்டில்
18 மாவட்டங்களில் இன்று காலை 10 மணி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாகை, தஞ்சை, திருவாரூர், திருநெல்வேலி மாவட்டங்கள் உட்பட 18 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 18 மாவட்டங்களில் இன்று காலை 10 மணி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, தென்காசி உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று காலை 10 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாகை, தஞ்சை, திருவாரூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் 10 மணி வரை மிதமான மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலும் இன்று காலை 10 மணி வரை மிதமான மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினம், திருவாரூர் உட்பட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் நேற்றிரவு குளிர் இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை கடற்கரை பகுதி மற்றும் ராமநாதபுரத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இதேபோன்று தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலியிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று பிரதீப் ஜான் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் விருதுநகர் மற்றும் தேனியின் ஒரு சில பகுதியிலும் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கூறியுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் வரும் 26ஆம் தேதி முதல் பரவலாக மழை தொடங்கும் என்றும் அவர் கணித்துள்ளார். இதனிடையே வங்கக்கடலில் வரும் 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 23ஆம் தேதி உருவாக உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து மேற்கு, வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கு அடுத்த 2 நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இதனால் விசைப்படகுகள் மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும், ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்றவர்கள் வரும் 22ஆம் தேதிக்குள் கரை திரும்ப வேண்டும் என்றும் மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் கனமழை காரணமாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து விதமான பள்ளிகளுக்கும் இன்று ஒருநாள் விடுமுறை விடப்படுவதாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். இதேபோன்று தூத்துக்குடியிலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்று மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் உத்தரவிட்டுள்ளார். தென்காசியிலும் தொடர் கனமழையால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒருநாள் விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் கமல்கிஷோர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று காரைக்காலிலும் கனமழையால் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒரு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர் மழையை அடுத்து தென்காசி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறையானது விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர் மழையின் காரணமாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர் மழையின் காரணமாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அளிக்கிறார் நமது செய்தியாளர் இளவமுதன். இளவமுதன், தென்காசியில் மழை பொழிவானது எப்படி உள்ளது? விவரங்கள். மழை தொடர்ந்து பெய்துவதன் காரணமாக தென்காசி பகுதியில் விடுமுறை விடுக்கப்பட்டது. அங்கு பள்ளிகளுக்கு மட்டுமே விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல் நெல்லையிலும் விடுமுறை அறிவிக்கப்பட்டு நாம் பார்த்தோம். இப்பொழுது காரைக்காலிலும் தொடர் மழை பெய்துவதன் காரணமாக அங்கு பள்ளிகளுக்கு, அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அனைத்துக்கும் விடுமுறையை மாவட்ட ஆட்சியரான மணிகண்டன் அறிவித்திருக்கிறார். போலீசா, விவரங்களுக்கு நன்றி இளவமுதன். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது.
மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள 288 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு இந்த வாக்குப்பதிவானது குறிப்பாக தொடங்கியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. தற்போது அங்கு கள நிலவரம் என்னவாக இருக்கிறது, விவரங்கள்? மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய சட்டப்பேரவைக்கான தேர்தல் வாக்குப்பதிவு தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. குறிப்பாக 288 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதற்கான வாக்குப்பதிவு 7 மணிக்கு தற்பொழுது தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாஜகவினுடைய மகாயுத்தி கூட்டணிக்கும் காங்கிரஸ் மற்றும் சிவசேனா பங்கேற்கக்கூடிய அந்த மகா விகாஸ் அகாதி கூட்டணிக்குமான ஒரு கடுமையான ஒரு போட்டி என்பது மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை தேர்தலில் தற்பொழுது நிலைவரை அதற்கான பலத்த ஒரு தீவிர பிரச்சாரத்தில் பாஜக, காங்கிரஸ், சிவசேனா உள்ளிட்ட கட்சிகளானது ஈடுபட்டிருந்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வ அந்த ஒரு வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக இன்று தொடங்கி முடிவுடைய உள்ளது மிக முக்கியமாக பார்க்கிறது. அதே போல ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய 2வது கட்ட தேர்தலுக்கான அந்த வாக்குப்பதிவும் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. மொத்தம் 38 தொகுதிகளுக்கான ஒரு வாக்குப்பதிவு தற்பொழுது தொடங்கியிருக்கும் நிலையில் அவை மாலை 5 மணி வரை ஒரு சில தொகுதிகளும் 31 தொகுதிகளுக்கு 4 மணி வரையிலும் மட்டுமே வாக்குப்பதிவு நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பையும் தேர்தல் ஆணையமானது செய்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த 2 மாநிலங்களிலுமே சட்டப்பேரவை தேர்தல் இன்று முடிவடைந்து 23ஆம் தேதி அதிகாரப்பூர்வ வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 2 விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டுமின்றி விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் முரளி கணேஷ் இணைந்திருக்கிறார். முரளி கணேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் 2வது நாளாக இன்று மழை தொடர்ச்சியாக பெய்துகிட்டு இருக்கிறது. இந்த மழையானது மாவட்டம் முழுவதும், அதாவது கோயில்பட்டி, தூத்துக்குடி, ஓட்டப்பிடாரம், திருச்செந்தூர், குலசேகரப்பட்டினம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதும் மழை பெய்துகிட்டு இருக்கு. இதன் காரணமாக நேற்று பள்ளிக்கு விடுமுறை விட்ட நிலையில மழையானது தொடர்ந்துகிட்டே இருக்குது. நேற்று நள்ளிரவு முதல் தற்போது வரை பெய்து வர்றதுனால இன்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் இன்று விடுமுறை அறிவிச்சிருக்கிறாரு. பல பகுதிகளில் பள்ளிகளுக்குள்ள மழை நீரானது தேங்கி இருக்கிறது. அதை அகற்றக்கூடிய பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி முரளி கணேஷ். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கனமழையால் நெல்லை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, விவரங்கள். திருநெல்வேலி மாவட்டத்துல கடந்த சில நாட்களாகவே மிதமான மழை பெய்து வருகிறது. இந்த மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வந்த நிலையில ஊரக பகுதிகளில் மிதமான மழை பெய்து வந்தது. இந்த நிலையில நேற்று இரவு முதல் தொடர்ந்து மிதமான மழை மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பெய்து வருகிறது. கனமழை இல்லாத நேரத்தில் தொடர்ந்து சாரல் மழை மற்றும் மிதமான மழை அப்படிங்கிறது இரவு முதல் தற்போது வரை தொடர்ந்து பெய்து கொண்டு வருகிறது. இதன் காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பள்ளிகளுக்கும் விடுமுறை, இந்த ஒரு நாள் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் உத்தரவிட்டிருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய தனியார், அரசு உள்ளிட்ட அனைத்து பள்ளிகளும் செயல்படக்கூடாது என்றும் அந்த உத்தரவுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவமணி. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கனமழையால் நெல்லை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, விவரங்கள்.
திருநெல்வேலி மாவட்டத்துல கடந்த சில நாட்களாகவே மிதமான மழை பெய்து வருகிறது. இந்த மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வந்த நிலையில ஊரக பகுதிகளில் மிதமான மழை பெய்து வந்தது. இந்த நிலையில நேற்று இரவு முதல் தொடர்ந்து மிதமான மழை மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பெய்து வருகிறது. கனமழை இல்லாத நேரத்தில் தொடர்ந்து சாரல் மழை மற்றும் மிதமான மழை அப்படிங்கிறது இரவு முதல் தற்போது வரை தொடர்ந்து பெய்து கொண்டு வருகிறது. இதன் காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பள்ளிகளுக்கும் விடுமுறை, இந்த ஒரு நாள் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் உத்தரவிட்டிருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய தனியார், அரசு உள்ளிட்ட அனைத்து பள்ளிகளும் செயல்படக்கூடாது என்றும் அந்த உத்தரவுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது.